ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பேரி பிரிசனுக்கு வந்திருக்கோம். அதாவது இப்போ இவன் பேர் பேரி பிரிசன். இந்த கான்செப்ட் என்னன்னா, நம்ம இந்த ஜெயிலேருந்து தப்பிக்கணும். நம்ம இப்போவே ப்ராசஸ் ஆரம்பித்தானா நம்ம டக்குன்னு முடிக்க முடியும். இப்போ நான் என்னை பற்றி சொல்லிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு லீடர் போர்டை பார்க்கலாம், இந்த கேமை சுற்றி பார்க்கலாம். அழகாக இருக்காங்க. ஒருத்தன் பாருங்க காய்ஸ், 1 நிமிஷத்துக்கு 30 செகண்ட்லேயே முடிச்சிருக்கான் ஒருத்தன். அங்கே பாருங்கள், ரோபாக்ஸ் காமிக்கிட்டு எடுக்கலாம். ஆடு காமிக்குது. அப்புறம் ஆடு போட்டால் வீடியோ டிஸ்டர்ப் ஆகிடும். காய்ஸ், நிறைய பேர் கமெண்ட்டில் குடிமின்னு அதை சொல்கிறீங்க. நைட்டோட ஒரு அதாவது நைட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஹாபிக்கு போகிறோம். நம்ம இப்போ ஃபாஸ்ட் ரன் பண்ணுறோம். இந்த பட்டன் நமக்கு நடையெல்லாம் வரும். நீங்களும் டிப்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பைக் இருக்குது. குட்டினாவல் தான் சரக்குன்னு இறங்கிடும். ஐயோ, என்ன காய்ஸ் உடைக்க முடியல. ஆடி ரொம்ப நாளாச்சு, உடைக்கவே முடியல காய்ஸ். பஸ் யூவி ஸ்டிங்க் அது வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோயோ, இங்கே ஒரு தொப்பையும் இருக்கான். காய்ஸ், எல்லோரும் கமெண்ட்டில் ஃபேட் காய்னு போடுங்க. பேரி த ஃபேட் காய். முக்கியமாக ப்ளூ கலர் ஷர்ட்னு போடுங்க. மறக்காமல் நம்ம மாத்ரா தமிழ் கேமிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ, இங்கே பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கீழே விழுந்துருப்பேன். காய்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கீழே இறங்குறோம். கால் வலிக்குது. ஏம்மா, இது என்ன கேர்ள்ஸ் பாத்ரூம்? பாய்ஸ் பாத்ரூம் தான். நல்ல வேலை வழி தவறி வந்துட்டோமோ நினச்சேன். இங்கே ஷவல் இருக்குது. கரெக்டாக 2வது பாத்ரூமில் தான் அந்த இது இருக்கும். யாரும் இந்த 3வது பாத்ரூமில் போய் பார்த்துடாதீங்க. அதுவும் முக்கியமாக சாப்பிடும் போது பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு காட்டணும்னு தோணலை, ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இந்த வீடியோ பார்ப்பீங்க. கீழே பாருங்கள், இது ஒன்றும் கறி குழம்புன்னு நினைக்காதீங்க, எரிமலை குழம்பு. இந்த பலகையில் ஒரு பீஸ் அங்கே கிராக் ஆகிருக்கா தேர்டில், டக்குன்னு குச்சிடணும். இந்த மாதிரி இப்போ டப்புன்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு மண்டை ஓடு இருக்கும், வாயை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே போகணும். இது ரொம்ப ஈஸி. இந்த மொட்டை கேம்லேயே இதான் ரொம்ப ஈஸி. அப்படியே போயிடலாம். போயிட்டு இப்போ இங்கே வந்துடலாம். அங்கே பாருங்கள், பால் வருது, உருண்டை வருது. எப்படா நான் செட்டேன்? இல்லை, கலாட்டம் நான் ஒட்டுக்க மாட்டேன். அங்கே ஆரா ஃபார்மிங். திருப்பி ஆரா ஃபார்மிங் பண்ணலாமா? இல்லை வேணாம், வந்துருச்சு. காய்ஸ், நம்ம இங்கே ஆரா ஃபார்மிங் பண்ணலாம். 3, 2, 1 வந்தால் பொசுக்கிடும். வந்துருச்சு. அவ்வளோதான், ஆரா ஃபார்மிங். காய்ஸ், இங்கே பாருங்க, ஆர்மர் போட்டு ஒரு தொப்பையும் இருக்கான். கையில் வேறு நெருப்பு குழம்பு எட்டுன்னு வரான். ஒரே பயமாக இருக்குது. இங்கே இந்த வீடை திருப்பி விட்டாலாம் அங்கே ஒரு கேட் திறக்கும். சட்டு குட்டு சட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கேட் திறந்துருச்சு. மொத்தமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்டில் ஃபேட் காயின் போடுங்க. யாரோ கண்ணு வச்சுருக்கான். இந்த தொப்பை இருக்கான்ல, இவனா நம்ம மேலே கண்ணு வச்சுருக்கான். நான் மூந்துருக்கோம். காய்ஸ், ஏங்க குடுமிங்கிறீங்க? இப்போ கூட சொல்கிறேன், வாங்க போகலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இது எடுக்கவே தெரில. கிளிக் பண்ணி கொடுத்துடலாம். இது மேலே போகிறதுக்கு. வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். இப்போ நம்ம மேலே ஏறிட்டோம். இங்கே ஒரு கூல் ட்ரிங்க் இருக்குது. செக்யூரிட்டி ரூமா? உள்ளே போயிடலாமா? காய்ஸ், இப்போ நம்ம சும்மா ஆஃப் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஞாபகம் விட்ற? ஐயோ தப்பாக பேசுவானுங்களோ. இப்போ நம்ம சும்மா சில்லு ஃப்ளாஷோட தம்பி மாதிரி ஓட போகிறோம். டொமேல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட். முக்கியமாக எல்லாத்துக்கும் கீழே ஒன்று இருக்கும், அதை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் தெரியும். தொப்பை மண்டை தொப்பை மண்டை
ப்ளூ கலர் சொக்கா ஸ்கால் ஏய் மணி காய்ஸ் கமெண்ட்டில் வந்து ஆறாம் ஆதரான்னு போடுங்க. ஓரா உங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரொனால்டோ பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சும்மா சில்லுன்னு நம்ம ஸ்பீட் ரன் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் டிவிகேவா இல்லைனா டிஎம்கேவா 2 பாடம் இருக்குது. இங்கே ஒரு லேடர் இருக்குது. இந்த பட்டன் எடுக்கலான்னு தெரில. இப்போ நம்ம எடுத்துன்னு போயிட்டு இங்கே வைக்கணும். இங்கே பிளேஸ் த லேடர்னு போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த மேலே இருக்கிற ட்ரைனேஜ் மாதிரி இருக்கா, அது கிட்ட வைக்கணும். மேலே இருந்து காவா தண்ணி ஒன்று ஊந்துச்சுன்னா இந்த மாதிரி வீரர்கள் சொல்கிறது பாட்டுங்களா. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி கக்கூஸ்குள்ளே பூண்டு வெளில வந்திருக்கேன். ஒரே பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தா ஒரு ராட்சஸ ஃபேன் இருக்குது. கீழே பார்த்தா ஒரே முள்ளாக இருக்குது. கீழே உண்டா சரக்குன்னு சொல்லிக்கும். பாருங்கள், தள்ளுறான் பாருங்கள். நானே 30 கிலோடா. காய்ஸ், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நான் இதில் கொஞ்சம் வலிக்கு வந்துருப்பேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போகலாம். இங்கே நான் கிட்டத்தட்ட வலிக்கு விழுந்துட்டேன். இந்த கேம் வந்து இந்த ரோப்ளாக்ஸில் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கேம். அந்த ரோப்ளாக்ஸில் நான் ஃபஸ்ட்டு விளையாடின ஒரு கேம் இதுதான். செகண்ட் பிளாக்ஸ் ரூட்ஸ். நாளைக்கு கடை போடணுன்னா கடை மறக்காமல் பிளாக்ஸ் ரூட்ஸ்னு போடுங்க. இல்லைனா எந்த கேம் போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் நீங்கள் என்ன கேம் கேட்டால் விளையாடுவேன். அதுக்குன்னு இந்த கேர்ள்ஸ் போடுற கேம் அதெல்லாம் வேணாம். மேக்கப் அந்த மாதிரிலாம் நான் கீழே விட்டேனே சம் செத்துடலாம். அப்படின்னா திருப்பி அங்கேயே போவோம். திருப்பி இஷ்டலாம். செட்டு விளையாடுவோமா. இங்கே ஏதோ ஒருத்தன் நம்மளை பீட் பண்ண போகிறான். அவனை ஓவர் டேக் பண்ணுறோம். நம்ம இந்த வீலை பண்ணிட்டு அப்படியே நம்ம ஓடிடலாம். இங்கே நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஊந்திருப்பேன். அப்புறம் அவள்தான் காய்ஸ், நம்ம இந்த ஆல்ரெடி செஞ்சிட்டோம். இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் க்ளோஸ் த வேவ்ஸ் இருக்கும். நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம காய்ஸ், இது ஒரு ஆபி மாதிரி. இந்த கேம் பேர் பாரிஸ் பிரிசன் ரன். அப்புறம் நீங்கள் ஓபின்னு போட்டிங்கன்னா அது அப்படியே வரும். அண்டு நிறைய பேர் ரோப்ளாக்ஸில் ஃபஸ்ட்டு விளையாடின கேம் இதான். எக்ஸாம்பிள் லவ்லி பாஸ் கூட சொல்லலாம். ராஜ்குமார் பார்ப்பீங்கன்னா லைக் பண்ணுங்கள். காட்டாடி கிளப் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் பார்ப்பீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுங்கள். காய்ஸ், இதோ ராட்சஸ ஃபேன் தள்ளு. நம்ம ஏதோ போயிட்டுருக்கோம். எப்படா நான் உண்டேன் போயிட்டுருக்கோம். விழுந்தேன், நான் கஷ்டப்பட்டு விழுந்திருக்கேன். லைக் பண்ணுங்கள். கால்லாம் வலிக்குது. அங்கே பாருங்கள் ஆறாம் மூமெண்ட்டு பாருங்கள். இடிச்சா ஒரே வலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டே நீங்கள் இப்போ லைக் பண்ணிங்கன்னா எனக்கு பவர் கிடைக்கும். லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ், நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கல. இப்போ லைக் பண்ணுங்கள் காய்ஸ். ஃபுல் பவர் கிடைக்கும் நம்மளுக்கு. லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா?
காய்ஸ் நீங்கள் தான் லைக்கே பண்ண மாற்றுறீங்க. லைக் சப்ஸ்கிரைப் ரெண்டுமே பண்ணி பாருங்கள். நான் கன்ஃபார்மாக இந்த வாட்டி ஜெயிப்பேன். இந்த லெவல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. காய்ஸ் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. பாருங்கள் நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்கள் கிட்டலாம் நான் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்ற பவர் இருக்குது. ஜெயிக்கணும்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே பண்ண மாட்டேறீங்க. இப்போ நீங்கள் லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபுல் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஏன் காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க லைக் பண்ணிட்டு அன்லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அன்லைக் பண்ணுறாங்க கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு பவர் கிடைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. நம்ம இப்போ போட்டிருக்கிற ஆர்மர் ஆறான்னு சொல்லுங்கள். டேன் 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 அரங்க மாட்டேட்டுமே. காய்ஸ் நீங்கள் லைக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. எலி ஓட்டை. ஜாலியாக இருக்கும். குச்சா இந்த மாதிரிலாம். இதுன்றா கேஃபட்டேரியா. பர்கர்லாம் சேர்த்து சாப்பிட்றலாம். இவன் யாரா பேன் தூக்கிட்டு வந்துடுறான். பப்ஜியில் இருக்கும்ல பேனு அந்த மாதிரி. ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலலாம் இருக்கும்ல. பசூக்கா ஏன்டா இது ராக்கெட் லான்ச்சர்ரா. இதெல்லாம் கஃபேட்டரியாவில் வச்சுருக்கீங்க. ஓ இப்போடா சொன்னுமா இல்லை. ஏன்னா பர்கர் போடு டேய். இப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் டெய்லி 8 வாய்க்குள்ளே போட்டு போயிடா. இது கன் 8 ஆனால் லைஃப் போட்டு செத்துறானா. பர்கருக்கு ஆசைப்பட்டு வாயை திறந்து வாய் வெடித்தல். பிரேக்கிங் நியூஸ். டைடு பை மாடரா. காய்ஸ் நீங்கள் லைக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நம்மளுக்கு தோல்வியே இது வரைக்கும் வரல. எப்படா மேலே போகிறது. என்ன காய்ஸ் வழியே இல்லை காய்ஸ். என்ன காய்ஸ் வழியே இல்லை. என்ன அங்கே ஒரு ஓட்டை இருக்குது. காய்ஸ் நம்மளுக்கு கடவுளாக ஒரு ஏணியை கொடுத்துருக்காரு. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். காய்ஸ் மேலே லேசர்லாம் இருக்குது. பட்டா பொசுங்கிடுவோம். காய்ஸ் ஒரே ஃபேனாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நம்ம ஒரு வாட்டி கூட டச்சு கூட பண்ணல. இப்போ நம்ம டாஜ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். மேலே வந்து இறங்கிட்டோம். இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் இருந்துச்சுன்னா சும்மா ஈட்டு போட்டு தூங்கிட்டு இருப்பேன் நான். எங்கள் வீட்டில் ஃபேன் இருக்குது. அதுக்குன்னு இல்லைலாம் சொல்ல. காட்டும் வரும். ஆனால் அது பாட்டுன்னு எங்கேயோ போகும். இங்கே ஏதோ ஏணி இருக்குது. இது ஏணி இல்லை. இது கிராணியில் வர பிளாங்க்ரான. கிராணி இதை பாட்டு காப்பி பண்ணிச்சா இல்லை இதை பாட்டு கிராணி காப்பி பண்ணிச்சா என்ன ஊன்றுச்சு. காய்ஸ் ஆர்ஐபி பிளாங்க் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பிளாங்க் இப்போ நான் போகிறோம். மொத்தமாக 3 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பட்டன் ப்ளஸ் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். செகண்ட் பிளாங்க் ஆர்ஐபி மனே. காய்ஸ் நம்ம ரொம்ப கிட்ட போயிட்டுருக்கோம். வீடியோ கிட்ட. அங்கே பாருங்கள் மேலே ஒன்று 30 ரோபக்ஸ் ஒரு ரோப் மாதிரி இருக்குது. மேலே போகலாம். எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. இதை இங்கே போட்டுடலாம். எல்லாருக்கும் 200 ஐக்கியூ தான் இருக்குது. ஆனால் எனக்கு 200 பில்லியன் ஐக்கியூ இருக்குது. யாரா இவன் காஜிலா முக்க. ஐயோ வரானே. நான் சொல்கிறேன் என்கிட்ட மட்டும் ஃபுட் கன் இருக்குது. இவன்கிட்ட மட்டும் நல்லா MP5 மாதிரி இருக்குது. ஃப்ரீ ஃபயர் வர MP5 மாதிரி சொல்கிறான் பாருங்கள் காய்ஸ். காலிலே பத்துருச்சு வலிக்குது. அவள் தான் ஒரு கை தம்சம். அவள் தான் மினிகன் போடு. மினிகன் தான். இப்போ மினிகன் அவள் தான் காலி. இதெல்லாம் உனக்கு அசிங்கம்டா. அவ்வளோதான் நம்ம தொப்ப மாமனாரை தோக்கஸ்தோம்.
இப்போ நம்ம இங்கே இருக்கலாம் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது எதுக்குன்னு தான் தெரில. இப்போ இங்கே ஒரு ஜீப் இருக்குது. இந்த ரைடு ஏய் அரே பாயே ஹெலிகாப்டர் 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 சுற்றிக்கிட்டே இருக்கு. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் வேறு வழி இல்லை, பட்டன் கிளிக் பண்ணி தான் ஆகணும். டோமேல் என்னடா சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போகிறோம். இருங்க இருங்க, கேட் இருக்குது. சரி இழுத்து ஒரு அடி அடிக்கலாம். 3 2 1 ஸ்டார்ட். பறந்துருச்சு பாருங்க. இதான் 6 என்னடா சைடில் போடு. யாரா இவன் குறுக்காலில் கௌசிக் வந்தான். காய்ஸ் என்ன காய்ஸ், இடம் இது மேலே போகணும் போத்துருக்கு. எனக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த ஜீப்பை இங்கே நிறுத்திட்டு இந்த ஜீப் மேலே ஏறி அப்படியே மேலே போயிடலாம். எப்படி காய்ஸ் இப்போ நம்ம மேலே போயிட்டே இருக்கோம். மேலே என்ன இருக்குன்னு தெரில. கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிட்டோமா. ஹெலிகாப்டர். ஆல்ரெடி ஜீப்லாம் ஹெலிகாப்டர் மாதிரி சுட்டுச்சு. இப்போ ஹெலிகாப்டர் ஜீப் மாதிரி சுட்டுமோ? நல்ல வேலை. காய்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்களா? ஹெலிகாப்டர் மாதிரி சுற்றுது. நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு போலீஸ் தொப்பி கொடுத்துருக்காங்க மரியாதைக்கு, ஜெயிச்சதுக்காக. இங்கே ஹெட்செட்னு போத்துருக்கு. நம்ம விழுந்துடாகணும் போல் நம்மக்கிட்ட இன்னும் பஸ்ஸுக்கெல்லாம் இருக்குது. லைக் பண்ணல ஷேர் பண்ணனா நான் உங்களை பிடிச்சி விடுவேன். என் கையில் பார்த்தீங்களே ஹேண்ட் கஃப் இருக்குது. உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன். லோ கிராவிட்டி. நம்ம நிலாவில் இருக்குமா என்ன? கிராவிட்டியே இல்லை. சரி இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். அங்கே வேடோ பாட்டாங்க காய்ஸ். ஸ்பீட் ஜம்ப், சூப்பர் ஜம்ப். உங்க பாருங்க, சும்மா பறகுறோம் வராண்டே ஆகுறோம். ஐயோ மொட்டை திருட்டு. எவனா இந்த கேப் வாங்கினேன் மாமாஸ், மொட்டை திருட்டு. காய்ஸ் இப்போ நம்ம கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். கடைசியில் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ரெக்வஸ்ட் தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.